சுமேரியாவில் உள்ள 2 இளைஞர்கள் யவனத்தில் 2 முனிவர்கள் வசியம் என்ற ஒரு புது கலையை ஆராய்ச்சி செய்கிறார்கள் என்று அறிந்து நாடு விட்டு நாடு சென்று முனிவர்களை தரிசித்து எங்களையும் உங்கள் ஆராய்ச்சியில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று கெஞ்ச, பிரதிஷ்டன் இதற்கு தவமளி வேண்டுமே என்க, ஒருவன், ஐயா, நானும் இவனும் ஒரு போட்டிக்காய் நீ தோற்றால் ஒரு நாள் முழுவதும் தீப ஒளியை கண்கொட்டாமல் பார்க்க வேண்டும் என்க, இவன் தோற்று ஒரு நாள் புலரும் பொழுதில் இருட்டு அறையில் காலை முதல் மாலை வரை ஒளியே பார்த்தான். 3 மணி நேரத்திற்கு பின் எதிரில் உள்ள நான் மறைந்தேனாம். பின் தீபசட்டி மறைந்ததாம். மாலைக்குள் எல்லா நெருப்பும் மறைந்து கருஞ்சுடர் மட்டும் தோன்ற, போட்டி முடிந்து 2 நாட்கள் கண் மங்கலாகி சுடர் மட்டுமே நினைவில் நின்றதாம். எனக்கும் ஆவல். மீண்டும் அமர்ந்தோம், பார்த்தோம். இப்படியே 30 நாட்கள் விடாமல் ஒளியை பார்க்க, பின் வீட்டில் என் மனைவியை உற்று பார்க்கும்போது, அப்படி பார்க்காதீர்கள், உங்கள் பார்வையை சந்திக்க முடியவில்லை, கண் எரிகிறது என்றாள். உண்மையிலேயே அவள் கண்கள் குளமானது. நாங்கள் இருவரும் அதிர்ந்து மீண்டும் ஆராய்ச்சி. 6 மாதங்களாய் இரவு பகலாய் ஒளியை பார்த்தோம். ஒரு நாள் ஏதோ யோசனையில் திரைச்சிலையை பார்த்தேன். பார்த்து கொண்டே இருந்தேன். சீலை தீப்பிடித்து கொண்டது. முனிவர்கள் அதிர்ந்தார்கள். எங்கே இந்த ஓலையை பார் என்று ஓலையை காட்ட, சரியாய் 1 மணி நேரத்தில் ஓலை கருகியது. இது எப்படி சாத்தியம்? கண்களில் காந்த சக்தி உண்டு என்பது தெரியும். நெருப்பும் பற்ற வைக்க முடியுமா? முனிவர்கள் தங்கள் ஆராய்ச்சி போக்கை திசை மாற்றினார்கள். தொடர்ந்து 6 மாதங்கள் ஒளியை நோக்க திட்டமிட ஹிப்பானிஸ் ஒருவனை, நீயும் கலந்து கொள், ஆனால் இம்முறை நீங்கள் இந்த குறுவாலை நிறுத்தி அதன் முனையை மட்டும் பாருங்கள். 6 மாதம் கழித்து சந்திப்போம். 4 அமர்ந்தார்கள். சிறு சிந்தனை, ஏன் முனிவர்களும் யோகிகளும் ஜோதி வடிவாய் இருக்கக்கூடாது?